காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லெண்ணெயில் சூப்பராக வறுத்துடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வறுத்தா. கருவேப்பிலையை போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ போட்டுக்கலாம். நம்ம போட்டு அதுவும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனவுடனே நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காயை எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு ஏற்றதுக்கு நல்லா போட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல நல்லெண்ணெயில், அது போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெயில் படுற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலருக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான் அது. தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி அரை சொம்பு அளவுக்கு ஊற்றிடலாம். அரை சொம்பு போதும். உங்களுக்கு திக்காக வேணும்னா அரை சொம்பில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். காய் வெந்துட்டோம். இது சாப்பாட்டுக்கு களிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். களி உங்களுக்கு செய்ய தெரியும்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றோடனே நம்ம கொஞ்சம் அது அப்படியே கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், அதுவும் வெந்துடுச்சு. வெந்தோடனே நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். கடைசியாக டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் வெல்லம். இந்த வெல்லத்தை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கரைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.